அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவான அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமனம் அரிய திருவெட்பாவில் 3ஆம் திருமுறையில் திருவருள் பெருமிதம் என்ற பதிகத்திலே இருக்கிற பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு அருள் பெருமிதம் என்பது இறைவனுடைய திருவருளுடைய புகழை பற்றி சொல்லுவது, பெருமிதம் கொள்ளுவது. இறைவனிடம் அடைந்த அருளை பெற்றுக்கொண்டு அதை பெருமிதமாக சொல்லுவது. ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு இயற்றியிருக்கிறார்கள். இறைவனை வேண்டுகிறார், அதை ஒரு தாய் மகளுக்கு சொல்லுவது போல, மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை இயற்றியிருக்கிறார்கள். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன் ஒரு முன்னுரை. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே ஏற்கனவே தினமும் சொல்லக்கூடிய முன்னுரை தான். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த முன்னுரை சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் உருவாக்கிவிட்டார்கள். இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து மனித பிறவி எடுத்து அதன் பிறகு இறைவன் அருளை பெற்றுக்கொண்டு இறைவனை பற்றி போற்றி பாடி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு கர்ம சித்தி, யோக சித்தி போன்ற சித்திகளை அடைந்தார்கள், முத்தி அடைந்தார்கள், ஜீவசமாதி அடைந்தார்கள். அந்த காலகட்டங்களில் இறைவனை எப்படி வணங்கினார்கள்? ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றபடி இறைவனை உருவகப்படுத்தி அந்தந்த மார்க்கத்துக்கு ஏற்றபடி உருவங்களை அமைத்து, அந்தந்த மதங்களுக்கு ஏற்றபடி உருவங்களை அமைத்து, அந்தந்த மார்க்கங்களுக்கு ஏற்றபடி வழிபாட்டு முறைகளை அமைத்து, அதற்கான இடங்களை அமைத்து கோயில்களை கட்டி வழிபட செய்து விட்டார்கள். அதன் பிறகு இறைவன் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி, இனிமேல் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தேவையில்லை, 4 யுகங்களிலோடு அது முடிந்துவிடக்கூடும் என்று கருதி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி அதை தன் மகனிடம் ஒப்படைப்பதற்காக வள்ளல் பெருமானை இந்த மண்ணுக்கு வருவிக்க செய்தார் என்பது திருவெட்பாவில் நாம் கண்ட உண்மை. அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டங்களில் வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்று இறைவன் தன்னை ஆட்கொள்ளாத வரையில் பழைய மறைப்புகள் எல்லாம் மறைந்திருந்தன. அவர் ஏன் இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்றார் என்பது அவருக்கு தெரியாது. அப்போ 9 வயதில் ஆட்கொண்ட பிறகு மறைப்பு நீங்குகிறது. அதை தெளிவாக வள்ளல் பெருமான் திருமுறைகளிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். அத்தனையும் உண்மை, ஆதாரத்துடன் சொல்ல முடியும். அப்போ அந்த மறைப்பு நீங்கின பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தந்தையிடமிருந்து பெற்ற பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அதான் அதனுடைய தனி சிறப்பு, தனி மார்க்கம். எந்த சமயத்தையோ மதத்தையோ மார்க்கத்தையோ சாராதது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நிறுவி இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலையில் வரும் பொழுது சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் வகுத்து நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் திரு அருள் பெருமிதம் 3ஆம் திருமுறை 16வது பதிகம் 2வது பாடல். பாடலை நன்றாக கவனியுங்கள். கருவாழ்வு அகற்றும் கண் நுதலார். இறைவனை எப்படி உருவப்படுத்துகிறார் சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்று நாம் பார்த்த பாடலிலே இறைவனை எப்படி உருவகப்படுத்துகிறார், அந்த உருவம் எப்படி அருவமாக மாறுகிறது, அந்த அருவம் எப்படி ஒளியாக மாறுகிறது, அதனுடைய இறைவன் யார் என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம் 1வது பாடலிலே. இன்றையும் சொல்லுகிறார், கருவு வாழ்வகற்றும் கண்ணுதலார், நெற்றிக்கண்ண உடையவன் என்று சொல்லுகிறார் இறைவனை. அப்போ இறைவனை உருவகப்படுத்துகிறார். இந்த மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் இறைவனை உருவகப்படுத்தியே தான் பாடியிருக்கின்றன. அதை சார்ந்தவர்களும் இறைவனை உருவகப்படுத்தி தான் பாடினார்கள். இதுதான் உண்மை. அப்போ கருவு வாழ்வகற்றும் கண்ணுதலார், கண்ணன் அயனும் காண்பறியார், கண்ணன் அயனும் காண்பறியார், திருவால் ஒற்றி தேவர் என்னும் செல்வர் அவரே.
அப்போ இறைவன் திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவனை நினைத்து பாடுகிறார். அப்போ சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு வடலூரிலே வரும்போது அங்கே இறைவனை அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். நீங்கள் நல்லா ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் தான் 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் இருக்கிற பாடல்களுக்கு முழுவதுமாக விளக்கம் 6ஆம் திருமுறையில் இருக்கிறது. இங்கே திருவருள் பெருமிதம், அங்கே திருவடி புகழ்ச்சி, திருவடி பெருமை போன்ற பதிகங்களிலே வல்லப்பமான் இதற்கு பதில் கூறியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். திருவாள் ஒற்றித்தேவர் என்னும் செல்வர் அவரே செல்வமதில் பெருவாள் உடையவர். என்னை நினைத்தாய் தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இதை உலக மக்களுக்கு வல்லப்பமானவர்கள் தெரியப்படுத்துகிறார். இறைவனிடம் எப்படி வேண்டுகிறார், இறைவனுடைய நிலை என்ன, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்த இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய நிலை என்ன, எப்படியெல்லாம் இறைவனுடைய பெயர் விளங்கியது என்பதை கூறுகிறார்கள். நன்றாக கவனிச்சுட்டே வரணும். நீங்க பெருவாழ்வுடையார் என்னை நினைத்தாய் பிச்சை எடுத்தது அறிந்திலேயோ. இறைவன் பிச்சை எடுத்தது உனக்கு தெரியாதா? அப்போ இறைவன் பிச்சை எடுத்ததை அங்கு குறிப்பிடுகிறார். தாய் மகளிடம் சொல்லுவது போல நமக்கு அருளி இருக்கிறார்கள். இறைவன் பிச்சை எடுத்ததை குறிப்பிடுகிறார். யாருக்காக பிச்சை எடுக்கிறார்? நன்றாக கவனிச்சுக்கணும். நீங்க சமயத்தையும் மதங்களையும் சார்ந்த அருளாளர்களுக்காக பிச்சை எடுக்கிறார். நான் விவரம் சொல்லுகிறேன். பிச்சை எடுத்தது அறிந்திலையோ, இருவா மயில் கொண்டு எது பெறுவாய். இருவா மயில் கொண்டு எது பெறுவாய், ஏழையடி நீ என் மகளே. இப்படிப்பட்ட இறைவனுக்கு அளவில்லாத காதல் கொண்டு இருக்கிறாயே, அவனால் உனக்கு என்ன பயன் வரப்போகிறது, நீ என்ன பெறப்போகிறாய் என் மகளே என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை இயற்றியிருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் இறைவனிடம் சொல்லுகிறார். அவ்வளவுதான். உலக மக்களுக்கு இறைவனுடைய நிலையை தெரியப்படுத்துகிறார். அப்போ சமரச சுத்த சன்மார்க்கம் பெற்ற பிறகு இங்கே தாய் சொல்லுகிறாள், இப்படிப்பட்ட பிச்சை எடுக்கின்றவனை நீ காதல் கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு பதில் தருவதற்காகத்தான் இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். 6ஆம் திருமுறையிலே பதில் உண்டு. இப்படி மகளே, அதாவது கருவாழ்வு அகற்றும் தீய வினைகளை உடைய இந்த வாழ்க்கையை நீக்கி நல்ல வாழ்வை கொடுக்கின்ற கண் முதலார் நெற்றிக்கண் உடைய இறைவன், கண்ணனும் திருமாலும் பிரம்மனும் பார்க்க முடியாத இறைவன், திருவாழ்வு ஒற்றித்தேவர் என்னும் செல்வர், திருவொற்றியூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருள் செல்வத்தை உடைய அருள் செல்வங்களை பெற்றக்கூடிய இறைவன், அவரே பெருவாழ்வுடையவர். எல்லா அருள்களையும் பெற்றுக்கொண்டு அருள் வல்லவத்தோடு இருக்கக்கூடிய பெரு வாழ்வு உடையவர் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என நினைத்தாய். அவன் யார் தெரியுமா? பிச்சை எடுத்தது அறிந்தில்லையோ? தெருவிலே பிச்சை எடுத்தது உனக்கு தெரியாதா என்று சொல்கிறார். அதைத்தான் இந்த பிச்சை எடுத்ததை திருவடி புகழ்ச்சியிலே 1ஆம் திருமுறையிலே சொல்லுகிறார். இன்தொண்டர் பசியார கச்சூரின் மனைதொரும் இறக்க நடை கொள்ளும் பதம். இந்த பிச்சை எடுக்கிறது உனக்கு தெரியாதா என்று சொல்லும் பொழுது யாருக்காக பிச்சை எடுத்தார்? சுந்தரனுக்காக. இன்தொண்டர் பசியார கச்சூரின் மனைதோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். இன்தொண்டர் சகமார்க்கத்தை சேர்ந்தவன், சுந்தரர் சகமார்க்கத்தை சேர்ந்தவன். அந்த மார்க்கத்தை சேர்ந்த தொண்டனுக்காக இரவிலே திருக்கச்சூர் என்ற ஊரிலே தெருவிலே பிச்சை எடுத்து, உணவு பிச்சை எடுத்து சுந்தரனுக்கு அளித்தது. அதனால்தான் நீங்க சொல்லுகிறார், பிச்சை எடுத்தது அறிந்திலையோ? பிச்சை எடுக்கிறவன் போய் நீ காதல் கொண்டால் உனக்கு என்ன பயன் கிடைக்கும்? என்ன பயன் கிடைக்கும் என் மகளே? ஒன்றும் தெரியாது, விவரம் தெரியாத பெண்ணாக இருக்கின்றையே, ஏதும் அறியாத பெண்ணாக இருக்கின்றையே என்று சொல்லுகிறார். அப்போ இறைவனிடம் பெற்ற அருளை சொல்ல வேண்டும். தாய் மகளிடம் சொல்லுகிறார், உனக்கு பிச்சை எடுக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும், என்ன வாழ்க்கை வாழ முடியும் உன்னால சொல்லும் பொழுது
இறைவனிடம் பெற்ற அருளை சொல்ல வேண்டும். அதற்கு பதில் 6ஆம் திருமுறையில் இருக்கிறது, நாம் பார்த்துக் கொள்ளலாம். இப்போ இந்த பாடலுடைய பதவுரை, கருவாழ்வு அகற்றும் தீவினைகளை சூழ்ந்த இந்த உலக வாழ்க்கையை நீக்கக்கூடிய இறைவன் கண்ணுதலார். கண்ணுதலார் என்பது நெற்றிக்கண்ணை உடைய இறைவன், நெற்றிக்கண் உடைய இறைவன். அவன் யார்? கண்ணனும் அயனும் காண்பறியார், திருமாலும் பிரம்மனும் பார்க்க முடியாத இறைவன், திருவால் ஒற்றித் தேவர் என்னும் செல்வர், திருவொற்றியூரிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள் செல்வமிக்க இறைவன். அவரே செல்வமதில் பெருவாழ்வு உடையவர். எல்லா அருளாற்றல்களையும் எல்லா அருள் நிதிகளையும் பெற்றவர் என்று நீ நினைத்தாய், என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அவன் யார் தெரியுமா? பிச்சை எடுத்தது அறிந்திலையோ? அவன் தெருவிலே சென்று பிச்சை எடுத்தது உனக்கு தெரியாதா? மகளே, இப்படி இருவா மயல் கொண்டு பிடிவாதமாக அவனை நான் காதலித்து திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயே மகளே, ஏதும் அறியா மகளே, அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறையே, அவனை நீ திருமணம் செய்து கொண்டு நீ என்ன பயனை அடையப் போகிறாய், என்ன பயனை அடையப் போகிறாய் என்று தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள் வளர்ப்புமானவர்கள். அப்போ இறைவனிடந்து என்ன பெற்றார் என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் 6ஆம் திருமுறை. அதுக்கு போவோம். இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். பாருங்கள். வாழ்க்கையில் உள்ள தீய வினைகளை அகற்றக்கூடிய இறைவன் நெற்றிக்கண் உடைய இறைவன், திருமாலும் பிரம்மனும் பார்க்க முடியாத காண்பதற்கு அறியாத இறைவன், திருவொற்றியூரிலே வாழ்கின்ற இறைவன். அவர் பெரும் செல்வந்தர். செல்வந்தர் என்பது அருள் செல்வமிக்கவர். அப்படிப்பட்ட அருள் செல்வ செழிப்பில் பெரும் வாழ்வை பெற்றவர். இப்படியெல்லாம் அவரை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். அவர் பிச்சை எடுத்தது உனக்கு தெரியாதா? நீ அறிந்ததில்லையோ? அவர் பிச்சை எடுத்தது உனக்கு தெரியவில்லையா? அப்படி பிச்சை எடுக்கின்றவனை நீ காதலிக்கின்றாயே, காதல் கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றாயே மகளே, அறியாமையில் இருக்கின்ற மகளே, ஏழையடி நீ என் மகளே என்று சொல்லுகிறார். அற்புதம். அப்படி அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிற என் மகளே, அவனை நீ திருமணம் செய்து கொண்டு நீ என்ன பயனை அடையப் போகிறாய்? நீ என்ன பயனை அடையப் போகிறாய்? பிச்சை எடுக்கிறவனை போய் திருமணம் செய்து கொண்டால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள் வளர்ப்புமானவர்கள். இப்போ இந்த பாடலிலே கூறப்பட்ட 2 நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். கண்ணனும் அயனும் காண்பறியார் ஒரு நிலை. அடுத்து திருவொற்றியூரிலே வாழ்கின்ற இவர் என்று நீ சொல்லுகிறாய், பெரிய அருள் செல்வம் படைத்தவர் என்று சொல்லுகிறாய். அவர் பிச்சை எடுத்தது உனக்கு தெரியாதா? அதன் பிறகு எப்படி அருளை பெற்றுக் கொண்டார்? இந்த நிலையை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக கண்ணனும் அயனும் காண்பறியார் என்று சொல்லுகிறார். இதற்கு நான் 3 வருடங்களாக அருமையான விளக்கங்களாம் கொடுத்திருக்கிறேன். இறைவனுடைய திருவடியையும் முடியையும் இந்த பிரம்மனும் திருமாலும் பார்க்கவில்லை என்பதை திருவருட்பாவிலே பல இடங்களிலே வல்லற்பமா நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த பாடலில் இந்த வரி வந்ததனால் ஒரு சில விளக்கங்களை தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 4ஆம் திருமுறையிலே அருள் பிரகாசமாலே 100 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் அவ்வளவு தெளிவாக வல்லற்பமானவர்கள் இறைவன் எப்படி தெருவிலே நடந்து வந்து தனக்கு அருளை கொடுத்தார் என்று சொல்லுவார். அந்த 100 பாடல்களுக்கும் நான் இறைவனுடைய தயவாலயம் கருணையாளர் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் நம்ம யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல அருள் பிரகாசமாலே வந்துடும். இருந்தாலும் இந்த பாடலுக்கேற்ற கருத்து உள்ளவதால் ஒவ்வொரு பாடலிலும் 2 வரிகள் மட்டும், ஏனால் நமக்கு நேரம் போதவில்லை. 17வது பாடல் அருள் பிரகாசமாலை 4ஆம் திருமுறை 2வது பதிகம். அரி பிரம்மா ஆதியரெல்லாம் அறிந்து அணுக ஒன்னா அரும் பெரும் சீர் அடிகள். திருவடிகளை சொல்லுகிறார், திருவடி பெருமைகளை சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடிகளுடைய அருளினுடைய பெருமைகளை சொல்லுகிறார். பிரம்மனும் திருமாலும் போன்றவர்களெல்லாம் தெரிந்து போய் பார்க்க முடியாத அவருடைய திருவடிகள் என்று சொல்லுவார். அடுத்து 18வது பாடலிலே 2 வரிகள். காரணன் என்று உரைக்கின்ற நாரணனும்
காரணன் என்று உரைக்கின்ற நாரணனும் அயனும் கனவிடத்தும் காண்பறியா கலடிகள். கலலடிகள் என்பது திருவடிகள். காரணன் என்று உரைக்கின்ற, காரணன் என்று சொல்லப்படுகின்ற காரணன் என்பது வித்யா தத்துவத்தை கொண்டவன். வித்யா தத்துவம் என்பது காலம், நியதி, கலை, அராகம், புருடன், மாயை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை போன்ற 7 தத்துவங்களை உடையவன் தான் வித்யா தத்துவத்தை உடையவன். அவன் தான் காரணன். அவன் யார் என்றால் திருமால். அதை தான் இங்கு சொல்லுகிறார். காரணன் என்று உரைக்கின்ற நாரணனும் திருமாலும் பிரம்மனும் கனவிடுத்தும் காண்பறியா கலலடிகள். கனவுல கூட பார்க்க முடியலையா? நேரா பார்க்கிறது வேற விஷயம், அதுவும் முடியல, கனவுல கூட பார்க்க முடியலன்னு சொல்லுகிறார். அடுத்து 29வது பாடல் அருட்பிரகாச மாலை 2 வரிகள். படைப்பவனும் காப்பனும் பற்பல நாள் முயன்று பார்க்க விரும்பினும் கிடையா பாதமலர். தபம் இருக்கிறார்கள் இறைவனை பார்ப்பதற்கு. எப்படியாவது இறைவனுடைய திருவடியையும் முடியையும் பார்க்க வேண்டும், இறைவனை வணங்கி அருளை பெற வேண்டும் என்று தேடுகிறார்கள் இறைவனை. இந்த பிரம்மனும் திருமாலும் கிடைக்கவில்லை. அதை தான் இங்கே சொல்லுகிறார் அருட்பிரகாச மாலையிலே. பல இடங்களில் சொல்லுகிறார். நமக்கு தேவையான வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உதாரணமாக விளக்கத்திற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் 6ஆம் திருமுறைக்கு சொல்லப் போகிறோம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்திருந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போற்றி பாடினார்கள் என்பதையும், அந்த காலகட்டங்களில் வல்லற்பமானவர்களும் சிறு பருவத்திலே இறைவன் தன்னை வந்து ஆட்கொள்ளாத வகையில் அவரும் இந்த காலகட்டங்களில் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இறைவனை எப்படி பாடினார் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னை ஆட்கொண்ட பிறகு, இறைவன் தன்னை ஆட்கொண்ட பிறகு எப்படி இறைவனிடம் அருளை பெற்றார் என்பதை பார்க்க போகிறோம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சாராத நிலை, தனி மார்க்கம், இறைவனிடம் நேரடியாக செல்லக்கூடிய மார்க்கம். கீழே இருந்தெல்லாம் மேலே வர வேண்டியதில்லை. இப்படி சொல்லியே 200 ஆண்டுகளாக சமரச சன்மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் யாரும் சேர்க்கவில்லை. வல்லப்பமான் நேரடியாக வாருங்கள் என்று சொல்லுகிறார். வழிபாடு, உருவ வழிபாடு தேவையில்லை, சரியை கிரியை தேவையில்லை, யோக நிலையும் தேவையில்லை, ஞான நிலைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 16வது நிலை கடவுள் நிலை. அதுதான் சுத்த சன்மார்க்க நிலை. அப்போ 6ஆம் திருமுறையில் பாருங்க, திருவடி புகழ்ச்சி. இங்கே இறைவனுடைய திருவருள் பெருமிதத்தை நாம் பார்த்தோம். 2ஆம் திருமுறை 2வது பாடல், 3ஆம் திருமுறையிலே 2வது பாடல். இப்போ இந்த கண்ணனும் பிரம்மனும் யாரும் இறைவனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லுவதை திருவடி புகழ்ச்சியிலே 2வது பாடலிலே ஒரு 4 வரிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த பாடலுக்கு நான் பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்று நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் அதையும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். படிசை பிரம்மன் முதலோர் பற்பல நாள் வருந்தி பன்மணிகள் ஒளி விளங்க பதித்த சிங்காதனத்தை அடி செய்து எழுந்தருளி எமை ஆண்டு அருளல் வேண்டும் அரசே என்று அவரும் ஆங்காங்கே வருந்த. அதாவது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனும், காக்கும் தொழிலை செய்யக்கூடிய திருமாலும், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்திரனும் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பல கற்ப கோடி ஆண்டுகள் வருந்தி பல வகையான மணிகளால் சூழப்பட்ட ஒரு சிங்காதனத்தை நிறுவி, சிங்காதனம் என்பது ஒரு இருக்கை, அந்த சிங்காதனத்தின் மேலே உன் திருவழியை வைத்து அருள வேண்டும் என்று சொல்லி வருந்துகிறார்கள். அவரும் ஆங்காங்கே வருந்துகிறார்கள், புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். இறைவனுடைய திருவடிகளை பார்க்க முடியவில்லை. அதைத்தான் இன்று நாம் பார்த்த இந்த பாடலிலே 2வது பாடலிலே சொல்லுகிறார், கண்ணன் அயனும் காண்பறியார். அதற்கு விளக்கம் கொடுத்தாகிவிட்டது. அடுத்து தாய் மகளிடம் சொல்லுவதை 6ஆம் திருமுறையிலே எப்படி சொல்லுகிறார்? ஒரு தாய் மகளிடம் சொல்லுகிறார். இங்கே 3ஆம் திருமுறையிலே தாய் மகளிடம் எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்த்தோம். 6ஆம் திருமுறையிலே தாய் மகளிடம் எப்படி கூறுகிறார், எப்படி இவரை இறைவனை வேண்டுகிறார், அதான் பொருள்.
ஆனால் ஒரு தாய் சொல்லுவது போல நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் திருமுறையை 75வது பதிகம் நற்றாய் கூறல். நற்றாய் கூறல் என்பது ஒரு தாய் எப்படி சொல்லுகிறார் மகளை பற்றி. 2வது பாடல். 3ஆம் திருமுறையிலே திருவருள் பெருமிதத்திலே 2வது பாடல் எப்படி தாய் மகளிடம் சொல்லுகிறாளோ அதை 6ஆம் திருமுறையிலே சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு ஒரு தாய் மகளிடம் எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். 2வது பாடல். மயங்கினேன் எனினும் வள்ளலே உன்னை நான் மறப்பேனோ கனவினும் என்றார். தாய் சொல்லுகிறார் மகளை பற்றி. இதற்கு உண்மையான விளக்கம் என்னவென்றால், மயங்கினேன் எனினும் வள்ளலே உன்னை நான் மறப்பேனோ கனவினும் அப்படின்னு இறைவனிடம் சொல்லுகிறார். இறைவா, உன்னை நான் மயங்கி கிடந்தாலும் கூட, உலகியலிலே மாயைகளிலும் மயக்கங்களிலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் கூட உன்னை நான் மறப்பேனா கனவிலும் கூட என்று வல்லற்பெருமான் இறைவனிடம் சொல்லுகிறார். அதை ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது போல நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதுதான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மயங்கினேன் எனினும் வள்ளலே உன்னை நான் மறப்பேனோ கனவினும் என்றார். உயங்கினேன் உன்னை மறந்திடில் ஐயோ உயிர் தரியாது எனக்கு என்றாள். கயங்கினேன் கயங்கா வண்ணம் நின் கருணை கடல் அமுது அளித்து அருள் என்றாள். பயங்கும் சிற்றபையில் வரதனே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே. ஒரு தாய் மகளிடம் சொல்லுகிறார். மகளிடம் சொல்லுவது போல நமக்கு அருளி இருக்கிறார்கள். அங்கே நீ பிச்சை எடுக்கின்றவனை காதல் கொண்டு திருமணம் செய்தால் நீ வாழ்க்கையிலே என்ன பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறார். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பாருங்கள். மயங்கினேன் எனினும் வள்ளலே உன்னை நான் மறப்பினோ கனவினும் என்றால் என் மகள் சொல்லுகிறாள், கடவுளே வள்ளலே, நான் மயக்கத்திலும் மாயைகளிலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் கூட உன்னை நான் கனவிலும் கூட மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். உயங்கினேன் உன்னை மறந்திடில், அதாவது கலங்கினேன் உன்னை மறந்திடில் ஐயோ உயிர் தெரியாது எனக்கு என்றார். இந்த உயிர் என்னிடம் இருக்காதே, உன்னை மறந்து விட்டால் ஐயோ இந்த உயிர் என்னிடம் இருக்காதே என்றார். கயங்கினேன் கலங்கினேன் சோர்வடைந்தேன் கயங்கா வண்ணம் நின் கருணை கடல் அமுது அளித்து அருள் என்றாள். உன் கருணையை கடல் அமுதை எனக்கு குடு என்றால். வயங்கும் சிற்றபையில் வரதனே, அங்கே திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவனே என்று சொல்லுவார். அன்பர்களை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்போதான் உங்களுக்கு சமரச சுத்த சன்மார்க்கம் புரியும். இறைவனை வல்லற்பெருமானவர்களை அவரும் பாடினார் 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 என்று சொன்னார்களே தவிர, இறைவனை ஆட்கொண்ட பிறகு சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி பாடினார் என்று யாரும் சொல்லவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சமரச சுத்த சன்மார்க்கம் தனி மார்க்கம், எதிலையும் சாராத மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கென்று சில விதிமுறைகள் உண்டு, சத்திய நெறிகள் உண்டு, அதை கடைபிடிக்க வேண்டும். அதை பின்னால் சொல்லுகிறேன். கயங்கினேன் கயங்காவண்ணம் நின் கருணை கடல் அமுது அளித்து அருள் பெற்றால் வயங்கும் சிற்றபையில் வரதனே என்றால். வரதன் என்றால் அருள் வல்லமை படைத்தவன். அருள் வல்லமை படைத்தவன் என்பது சாதிகளும் மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் சாராத இறைவன். அதைதான் அகவலிலே சொன்னார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதயம் அருட்பெருஞ்சோதி. அதைதான் இங்கு சொல்லுகிறார், வரதனே என்று சொல்லுகிறார். வரதனே என்றால் சிற்றபையில் வரதனே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே. ஆக இறைவனிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றார் என்பதை ஒரு தாய் மகளிடம் சொல்வது போல கூறுகிறார். அடுத்தபடியாக பாருங்க, பதிகம் 80 திருவடி பெருமை 2வது பாடல். இறைவனுடைய நிலையை சொல்ல வேண்டும். இறைவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்? திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவனை சொன்னார். அந்த 2வது பாடலிலே நாம் பார்த்தோம். இப்போ திருவடி பெருமை 2வது பாடல் பதிகம் 80 6ஆம் திருமுறை. அருளாளர் பொற்பொதுவில் அற்புதன் நாடகம் செய் ஆனந்த வண்ணர் என்னை ஆளுடையார். அங்கே திருவொற்றியூரிலே வாழ்கின்ற ஒற்றித்தேவர் என்னும் செல்வர் என்று சொல்லுகிறார். அப்ப திருவொற்றியூரிலே இருக்கிற இறைவனை சொல்லுகிறார்.
அப்போ சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்கள். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அந்த இறைவனை எங்க இருக்கிறார் சொல்கிறார் பாருங்க. அருளாளர் பொற்புதவில் அற்புத நாடகம் செய் ஆனந்த வண்ணர். அருள் வல்லமை படைத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பொற்சபையிலே, பொற்புது என்பது பொற்சபை, பொற்சபையிலே அற்புதமாக நாடகம் செய்கின்ற, அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற, திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற, நடனம் செய்கின்ற என்பது வேறு. இங்கே நாடகம் செய்கின்ற இறைவன் என்று சொல்லுகிறார். அருளாட்சி செய்து கொண்டு, திருவிளையாடல்களை செய்து கொண்டு, அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஆனந்த வண்ணர், பேரின்பமான இறைவன், என்னை ஆளுடையார், என்னை ஆண்டு கொண்ட இறைவன். அடுத்த வரி சொல்றார் பாருங்க. சிறியேன் தெருளாத பருவத்தே தெருட்டி. எப்போ சமரச சன்மார்க்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரா? சிறியேன் தெருளாத பருவத்தே, பக்குவம் தெரியாமல் ஏதும் அறியாத பருவத்திலே, குழந்தை பருவத்திலே, நல்லது கெட்டது என்று தெரியாத அந்த இளம் வயதிலே, பக்குவம் அடையாத வயதிலே, அதான் தெருட்டாத பருவத்திலே என்று சொல்கிறார். தெருட்டாத பருவத்திலே தெருட்டி என்னை ஆட்கொண்டு எனக்கு எல்லா நிலைகளையும் தெரியப்படுத்தி மனம் புரிந்த சீராளர். மனம் புரிந்த சீராளர் என்பது தோழியிடம் சொல்லுவது போல சொல்லுவதனால் மனம் புரிந்த சீராளர் என்று சொல்லுகிறார். உள்ளத்திடம் சொல்லுகிறார், தோழியிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அப்போ மனம் புரிந்த சீராளர் என்பது என்னோடு இரண்டர கலந்து கொண்ட, என்னையோடு கலந்து கொண்ட பண்பாளர், அருள் புகழ் உடையவர், அருளாளர், எப்படி வேண்டாலும் சொல்லலாம். ஆக என்னோடு கலந்தவர், அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? அவருடைய அருள் பெருமையை யாரால் சொல்ல முடியும்? நான் ஒருவன் தான் சொல்ல முடியும், என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதைதான் இங்கே சொல்லுகிறார். அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? மருளாத ஆகமங்கள் மாமறைகள் எல்லாம் மருண்டனவே. இவ்வளவு அற்புதமா சொல்றார் பாருங்க. மருளாத, எதற்குமே மயங்காத இந்த சிவகாம நூல்களும் வேதங்களும் மருண்டனவே. மருண்டனவே என்பது என்ன? மருண்டனவே என்பது அச்சமடைந்தன, அதாவது கலக்கமடைந்தன. அவருடைய பெருமையை நினைத்து பார்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன. என்னடி, தோழியிடம் சொல்லுகிறார், மனதிடம் சொல்லுகிறார், என்னடி என் மனவாக்கின் அளவோ இருளாமை என்று உருமோ அன்று சிறிது உரைப்பேன். எனக்கு எப்பெல்லாம் அறியாமையில் இருக்கின்றனோ, என் மனதளவில் எப்பெல்லாம் நான் அறியாமையில் இருக்கின்றனோ, அப்படியெல்லாம் அந்த நேரத்தங்களெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவேன். இருளாமை என்று உருமோ அன்று சிறிது உரைப்பேன். எப்படியெல்லாம் எனக்கு இந்த அறியாமை என்ற சூழ்ந்து வருமோ, என்னை சூழ்ந்து விடுமோ, அப்போதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு சிறிய வார்த்தைகளை நான் சொல்லுவேன். என்னவும் நான் ஈர்ப்பதற்கு என் புரிவேன் தோழி. என்னவும் நான் என்பது 3 சுழி இன்னனா வெட்கம். நான் என்பது 3 சுழி இன்னனா வெட்கம் என்று பொருள். வெட்கம் ஈர்ப்பதற்கு, ஈர்ப்பதி தற்கு, வெட்கம் சூழ்வதற்கு என் புரிவேன் தோழி. எனக்கு வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்வேன் தோழி? தோழியிடம் சொல்லுவது போல இறைவனுடைய பெருமையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அருளாளர் பொற்றவையிலே இருந்து கொண்டு அற்புதமாக திருவிளையாடல் செய்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தமாக பேரின்பமான இறைவர், என்னை ஆட்கொண்டவர், என்னுடைய சிறிய பருவத்திலே, பக்குவம் தெரியாத பருவத்திலே எனது பக்குவத்தை தெரிவித்து என்னை ஆட்கொண்டு என்னோடு இரண்டர கலந்த இறைவன் எப்படியெல்லாம் இறைவனை பற்றி சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆக இப்படியெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டவர் வல்லபெருமானவர்கள். இறைவனுடைய பெருமையை சொல்லுவதற்காகத்தான் 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை இருக்கிற பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் எந்தெந்த பதிகத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும்.
அப்படி இறைவனுடைய தயவையும் கருணையும் பெற்றுதான் உங்களிடம் நான் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சாராத நிலையில் எப்படி இறைவன் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவனிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டு மக்களிடம் இதை நமக்கு அருளியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துவிட்டோம். ஆக சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு தனிப்பட்ட மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கத்துடைய நிலை என்ன? மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் சாராத நிலை. அப்போ அதனுடைய வழிபாடு முறை என்ன? மண்ணகல் விளக்கிலே தீபமேற்றி தீபத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு ஞான சரியை படிக்க வேண்டும். அதைதான் வல்லற்பெருமான் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஞான சரியில்தான் சாதிகளும் மதங்களும் சமயங்களும் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் ஏற்கனவே சொல்லிய விளக்கம்தான். ஞான சரியிலே ஒரு பாடலிலே சொல்லுவார், பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதி. தெளிவாக சொல்லுகிறார், அவற்றில் புகுதாதி, சிவமொன்றே பொருள் என கண்டறிவேன். சிவம் என்பது அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தான் கடவுள். சமரச சுத்த சன்மார்க்கம்தான் மக்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு மார்க்கம். இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய மார்க்கம், மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் ஜோதி வடிவில் இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை, பூ தேவையில்லை, பழங்கள் தேவையில்லை, ஊதுபத்தி குங்குமம் கற்பூரம் தேவையில்லை, விபூதி தேவையில்லை. இதெல்லாம் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் உண்டு என்பதை வல்லற்பெருமான் நமக்கு தெளிவாக அருளி இருக்கிறார்கள். ஆக சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வழிபாடு இதுதான். மகாமந்திரம் சொல்ல வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அவ்வளவுதான். நீங்கள் உலகியலிலே உங்கள் வாழ்க்கையை தொடரலாம். அதே நேரத்தில் சைவ நெறியில் இருக்க வேண்டும். சைவ உணவுகளை உட்கொண்டு இந்த அசைவ உணவுகளை விட்டுவிட வேண்டும். அது இறைவனுக்கு உகந்ததல்ல என்பதை வல்லற்பெருமான் திருவருட்பாவிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். அப்படி அசைவ உணவுகளை உட்கொண்டு இறைவனை வழிபட்டால் இறைவனுடைய அருளை பெற முடியாது என்று சொல்லுகிறார். கொல்லாமை விரதம் தன்னை கொண்டார் தம்மை தல்லானை, கொலையும் புலையும் தல்லாரை தழுவானை. தெளிவாக சொல்லுகிறார். ஆறாம் திருமுறையிலே கண்டேன் கழித்தேன் கலந்து கொண்டேன் என்ற பதிகத்திலே இந்த வரி உண்டு. ஆக எனவே அன்பர்களே, இன்று நாம் பார்த்த பாடலுடைய விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்தில் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். 2வது பாடலிலே திருவருள் பெருமிதத்திலே இறைவனுடைய நிலையை சொல்லுகிறார். கண் முதலார் இறைவனை உருவகப்படுத்துகிறார். அந்த இறைவனை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். திருவெற்றியிலே இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுகிறார். அதையே ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை கொடுக்கிறார். இப்படி பிச்சை எடுக்கின்ற இறைவனை நீ மணந்து கொண்டு காதல் கொண்டு மணந்து நீ என்ன வரத்தை பெறப்போகிறாய், என்ன பலனை அடையப் போகிறாய், எப்படி வாழப்போகிறாய் என் மகளே என்று சொல்லி நமக்கு பாடலை அருளியிருக்கிறார்கள். இந்த பாடலுக்கு ஏற்றபடி சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு 6ஆம் திருமுறைக்கு வந்த பிறகு தாய் மகளிடம் எப்படி சொல்லுகிறார், இறைவனிடம் எப்படி அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். அப்படிப்பட்ட இறைவனை அன்பர்களை நீங்களும் வணங்கி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய பொருளையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் நோயற்ற வாழ்வில் இந்த மண்ணுலகிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மனைவியும் உறவினர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடும் கருணையோடும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வள்ளலார் ஊழியன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.